அப்ப என்ன அப்படின்னா இந்த வயது வரம்பு சொல்லியிருப்பார் பாருங்க. வயது வரம்பு பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரணிக்கு நிர்ணயிப்பாரு. தம்பினாலே இளையவர் தானே, பிறகு ஏன் ஆண்டுகள் சொல்லணும்? என்ன காரணம்? 7 ஆண்டுகள் அப்பமும் தம்பி வருவானா அப்படி யோசிக்கலையா? அப்படி ஏதாவது இருக்கா? எனக்கு கேட்கறது புரியுதா? பாரதி நிர்ணயப்ப என்னன்னு சொன்னாரு? தம்பின்னு தானே சொன்னாரு. அண்ணன் சொல்லல. ஒரு வேலை அண்ணன் சொல்லி இருந்தால் அந்த இடத்துல பாரதி தன்னை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரணிசு நெல்லையப்பரை அண்ணன் என்று அழைப்பார். அப்படின்னு அங்க சிந்திக்கலாம். பரவாயில்ல, சரியா? அண்ணனை விட 7 ஆண்டுகள் சிறியவரை போய் அண்ணன் அழைத்துக்கிறாரே, அப்ப எவ்வளவு பற்று இருந்திருக்கு பாரதிக்கு பரணிசு நெல்லையப்பர் மீது நம்ம யோசிக்கலாம். ஆனா இங்க பாரதியை விட 7 ஆண்டுகள் இளையவராக இருக்கக்கூடிய பரணிசு நெல்லையப்பரை தம்பிதான் அழைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த இடத்துல 7 ஆண்டுகள் இளையவர் என்ற செய்தியை ஏன் குறிப்பிட்டு காமிச்சு? என்ன காரணமா இருக்கு? என்ன காரணமா இருக்கு? வயது மூத்தவர்கள் இளையவர்களை தம்பி அக்கா அப்படின்னு அழைப்பது இல்லையா? தங்கையை அழைப்பது இயல்பு தானே, உலர்களுக்கு தானே. ஏன் அந்த வயது வந்து சொல்லப்பட்டு என்ன காரணமா இருக்கு? இது எந்த புத்தகமோ எந்த வலைவலிமோ சரியா எந்த இணையதளமோ சொல்லல. இது நம்முடைய அறிவு பசி சொல்லக்கூடிய, இது நம்முடைய அறிவு பசி. ஏன் சிந்திச்சு பாத்தியா? ஏன் சொல்லணும் அப்படின்னு என்ன காரணமா இருக்கும்? ஒரே ஒரு காரணம் தான். எல்லாருமே வயது பெரியவர்கள் இளையவர்களை சரியா தம்பி தங்கை என அழைப்பது இயல்பு இல்லையா? ஆனா இங்க அங்க தம்பி என்று அழைப்பது இயல்பு அல்ல. அங்க எதை சொல்லுகிறது அப்படின்னா உரிமையை சொல்லக்கூடிய உரிமை. இந்த பொருள் இந்த தம்பி சொல்ல இருக்கக்கூடிய உரிமை. நெல்லையப்பன் என்னுடைய பறக்காதவராக இருப்பினும் அவன் என்னுடைய தம்பியாகவே கருதப்படுகிறான். உரிமையை சொல்வதற்காக அந்த வயதினை வயது வரம்பை சொல்லப்பட்டது. சரியா? அடுத்தது இப்ப ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பாரதியுடைய கடிதம் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். பராசக்தி நன்கு காத்திடுக அப்படின்னு சொல்லு. ஏன் பராசக்தி நன்கு காத்திடுக அப்படின்னா அவருக்கு பிடித்த கனவு பெண் கனவு. அதனால பாரதி பெண்ணை பற்றி பெண் விடுதலைக்காக அதிகமாக போராடி வாழ்றோம். சரியா? அதுல அப்ப இதுல எதுவரை பார்த்துக்கிறோம்? எதுவரை பார்த்துக்கிறோம்? நெஞ்சம் விலகி அது பார்த்து நிமிஷம் நடக்குது இல்லையா? சரி, பரவாயில்லை. சரியா? நெஞ்சம் விலகி விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. சுடர் அப்படின்னா சுடர் அப்படின்னா என்ன? சுடர் என்பது எதை சொல்வது? சுடர் என்பது நெருப்பா? நெருப்பு சுடரா இருப்பா? சுடும் நெருப்பு சுடும் சுடரா இருக்காது. நெருப்பிலிருந்து வரக்கூடியது. சரியா? அப்ப ஏன் சுடர் ஏறுகிறது? விரும்பி எழுத அறிவிலே சுடர் ஏறுகிறது. அப்ப அறிவிலே சுடர் ஏறுகிறது அப்படின்னா என்ன பண்ணுது? உன்னுடைய அறிவு ரொம்ப பிரகாசமா இருக்க. சரியா? உன்னுடைய அறிவு ரொம்ப ஒளியா இருக்க. அடுத்த பாருங்க, நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமையை பெறுவதற்கு வழியாகும். ஒண்ணு 2 பேர் இருக்கிறான் சமுதாயத்தை, 2 பேர் தான். எப்படி ஆணும் பெண்ணும் உண்டோ அது போல 2 சாதி, ஆண் சாதி பெண் சாதி. அதே போல 2 இனம் இருக்கு. 2 இனம் என்ன அப்படின்னா, ஒன்று வலியவன், 2 மெலியவன் என்கிற 2 இனம் தான். சரியா? வலியவன் யாரு? நன்கு வலிமை படைத்தவன். மெலியவன் யாரு?
வலிமை குன்றியவர். சரியா? அப்ப வலிமை படைத்த நாம் வலிமை குன்றியவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? சரி சமமாக ஆக்குதல் வேண்டும். அவனையும் வலிமை உடையவனாக ஆக்க வேண்டும் என்பதா நம்முடைய முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. முடிச்சிருக்காம வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லைன்னா போதுமா? வேற வழியே கிடையாது. அவனே வரமாட்டான். புரியுதா? என்ன பையனை குச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றான்? நிக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு அறிவே கிடையாது. அவன் பேரு நெறியவன். சரியா? வழியை குந்தியவன். பேர் வச்சாச்சு. ஏய் முத்தாவே சொன்னீங்கன்னா அவன் அப்படியேதான் இருப்பான். நீ ரொம்ப அறிவாளி, நீ ரொம்ப அறிவு சிறந்தவன் சொல்லிவாரு, அப்படியே அறிவு மேலும் போயிட்டே இருப்பான். நாம் ஒரு பொருளை எப்படி காண்கிறோமோ அப்பொருள் அப்படியே வழங்கப்படும். அப்படியே வழங்கப்படும். சரியா? அதை பேர் வழி கிடையாது. அவன் திடீர்னு அப்படியே நிமிர்ந்து போது கிடையாது. புழு இருக்கிற புழு அது கூட பாம்பு போல பணம் இருக்கு. எப்ப அந்த உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுச்சா? அதான் யோசிச்சு பார்க்கலாம். ஒண்ணு இல்லம்மா, சிறுத்தை எடுத்துக்க. சிறுத்தை எவ்வளவு வேகம் ஓடக்கூடியது, எவ்வளவு வேகம் ஓடக்கூடியது. ஒரு காட்டுல சிறுத்தை மாடு வாழ்கிறது. சிறுத்தைக்கு வேலையே மானை அடிச்சு சாப்பிடறதான். அப்படி இருக்கும்போது மான் வேகமா ஓடும். ஆனா சிறுத்தை விட வேகம் ஓடுமா? ஓடாது. ஆனால் ஒரு மான் சிறுத்தையிடம் இருந்து தப்பிட்டு விட்டது. எப்படி தப்பிச்சது? எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? சிறுத்தையை விட மான் வேகமாய் ஓடக்கூடிய ஒரு விலங்கினமா? வேகம் அப்படின்னாவே சிறுத்தை தானே. ஆயுதம் அப்படின்னா புலி தானே. அப்ப சிறுத்தையை விட வேகமாக ஓடக்கூடிய விலங்கினம் மான் வேகம் ஓடும். ஆனா சிறுத்தையை விட வேகம் முடியாது. அப்படி இருக்கையில் எப்படி ஒரு சிறுத்தையிடம் இருந்து மான் தப்பித்தது? எப்படி தப்பித்தது? ஒரே ஒண்ணுதான். ஏன்? சிறுத்தைக்கு இந்த மான் இல்லை என்றால் இன்னொரு மான் கிடைக்கலாம். ஆனா மானுக்கு உயிர் போச்சு அப்படின்னா இன்னொரு உயிர் கிடைக்காது. தப்பிச்சே ஆக வேண்டும். தப்பித்தே ஆக வேண்டும். சரியா? அப்ப இலக்கு அப்படிங்கிறதா வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா எப்படி வேணாலும் வாழலாம். எப்படி வேணாலும் வாழலாம். நமக்கு என்ன கிடையாது? இன்னொரு மாற்று வழி இல்லை, மாற்று கருத்து கிடையாது, ஆப்ஷன் இல்லை. ஆனா சிறுத்தைக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சிறுத்தையில் அப்படின்னா மாநில அப்படின்னா ஓனை அடிச்சு சாப்பிடலாம், இல்ல ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிடலாம், இல்ல வேற ஏதோ ஒரு விலங்கினத்தை அடிச்சு சாப்பிடலாம். யாருக்கு? சிறுத்தைக்கு ஆப்ஷன் இருக்கு, மாற்று வழி இருக்கு. ஆனா மானுக்கு இல்லை, மானுக்கு இல்லை. சரியா? இந்த உயிர் போச்சுன்னா இன்னொரு உயிர் கிடையாது. ஆகையால் எப்படியாவது தப்பித்தே ஆக வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கு பத்தியா அந்த உயர்ந்த இலக்குல இன்று வாழக்கூடிய மனிதர்கள் மாறு சொல்லுவோம். இவன் நம்ம தாண்டா கொண்டு வரணும், வேறு வழியே இல்லைன்னா இவனை நம்மை தவிர யாரும் கொண்டு வர முடியாது. ஆகையால் வேறு வழி இல்லை. அதனால என்ன பண்ண, நீ அந்த நெடியவனையும் வலியவனாக்குவதற்கு என்னென்ன வேலைப்பாடுகள் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் என்னுடைய இடத்திலிருந்து நீ செய் அப்படின்னு பாரதி கடிதம் எடுத்துக்கிறான். அடுத்த பாருங்க. உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகை, பாஷை அப்படின்னா பாஷை பாஷை அப்படின்னா பாஷை அப்படின்னா மொழி, பாஷை அப்படின்னா இல்லையா? உனக்கு அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை நன்மை உண்டாகும்.
ஹிந்தி மராட்டி தெரிஞ்சிச்சு. மொழி அறிஞர் சொல்ற மாதிரி சரியா? தமிழ் 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 கட்டியாருங்க தமிழ் சிறந்ததுதோ. ஆனா அப்படியாப்பட்ட தமிழை எல்லா மொழிகளை விட உயர்ந்து வளர்க்க வேண்டும் என்றால் எல்லா மொழி அறிவும் நமக்கு தேவை. அதான் சொல்றா, உனக்கு ஹிந்தியோ மராட்டியோ இன்னும் எத்தனை மொழிகள் தெரிந்திருந்தால் அத்தனை மொழிகளில் இருந்து வரக்கூடிய பார்க்கலாம். சொல்லியிருப்பாங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிய தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரம்பரை வகை செய்த வேண்டும். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை தெய்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பீர் அப்படின்பாங்க. சொல்லுவோம் சென்றிடுவீர் 8 திக்கும் அப்படின்னா செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். பெரிய பேராசிரியர் இது பேராசிரியர் இல்ல, இது பேராசிரியர், இது பொதுநலம். எல்லா திசைகளுக்கும் நீ கடந்து போ, எல்லா திசைகளுக்கும் போ. சரியா? சென்றிடுவீர் 8 திக்கும் செல்வங்கள் யாவும் கொணர்ந்து செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். இந்த இடத்துக்கு போனா அங்க என்னென்ன கலைகள் இருக்கு, என்னென்ன கலை செல்வம் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்முடைய தாய்மொழியில போட்டுங்களாம். தமிழ் தாய்மொழியில போட்டு அப்பொழுதுதான் நம்முடைய மொழி இன்னும் 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 சிறந்து போய்கொண்டே இருக்கும். ஆகையால் நீ பன்மொழி அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். ஒரு வேலை உனக்கு பன்மொழி அறிவு இருந்துச்சுன்னா பன்மொழி அறிவுடன் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீ படிக்கும் பொழுது நீ உனக்கு என்ன சிந்தனை வரும்? இது போன்ற செய்திகளை நம்ம தமிழிலும் கொடுத்தால் என்ன ஒரு புதுமை கிடைக்கும் என்ற உனக்கு ஒரு அறிவு விசாலமாகும். அறிவு விசாலமாகும். ஆகையால் நீ பன்மொழி அறிவு வளர்த்துக்கொள் அப்படிங்கிறது. சரி, அது பாருங்க. தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக போட்டு கடமை வேறு, கொள்கை வேறு இல்லையா? அப்ப கொள்கை என்பது பன்மொழி அறிவி வச்சுக்க, ஆனா கடமை என்ன தெரியுமா? தமிழை மட்டுமே வளர்க்க. எல்லா மொழி அறிவிப்படி எல்லா மொழி நாட்டினுடைய செய்திகளை தெரிந்து கொண்டு புதுமைகளை தமிழ் கொடுத்த காரணம் தமிழ் 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 என்று நாம் உணர்க வேண்டும். அதுதான் நம்முடைய அப்படின்னு தமிழ் மொழியுடைய பற்றினை அங்கு பாரதம் எடுத்துரைக்கிறார். சரியா? ஆனால் அடுத்த பாருங்க எப்படி ஒரு கடிதம் பாருங்க. ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். இது மொழி பற்றி சொல்வது. சரியா? அரைச்சமாவே அரைச்சிட்டு கூடாது. ஏன் புளிச்சு போயிடும்? அரைச்சமாவே அரைச்சு புளிச்சு போயிடும் இல்லையா? ஆகையால் நீ கொடுக்கக்கூடிய செய்தி புதிய புதிதாக இருக்க வேண்டும். புதிய புதிய சிந்தனை, புதிய புதிய யோசனை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். அரை மணி நேரம் நல்லா இல்ல, அரை மணி நேரத்தை பித்து பிடிச்சு உட்கார்ந்து பித்து பிடிக்கவா இல்ல தமிழ் 10 படிக்கவா இருக்கீங்க? நல்ல பொண்ணு இவ்வளவு ஆர்வம் கவனிக்க கொஞ்சமா இருந்தாலும் கவனிக்கிறீங்க, கூட்டமா இருந்தாலும் அது வாங்க என்ன பேசிட்டு. சரியா? கவனிக்கவே இல்லையா? உட்கார்ந்து விட்டீங்க, அது வரையும் மகிழ்ச்சி உட்கார்ந்து. சரி, கலந்த கையெழுத்திட்டு பாரு, அவ்வளவு முடிச்சோடி. தமிழ் ஏறிக்கொண்டே போக வேண்டும். எது ஏறும்? தமிழ் ஏறும். எது இறங்கணும்? இங்கிலீஷா? எது ஏற வேண்டும்? தமிழில் எது ஏற வேண்டும்? தமிழ் பற்று ஏற வேண்டும். தமிழில் தமிழ் பற்று ஏற வேண்டும். தமிழ் படிப்பவனுக்கு அல்ல, தமிழில் தமிழ் பற்று ஏற வேண்டும். சரியா? தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் அப்படின்னா புதிய புதிய சிந்தனை வெரைட்டி வெரைட்டியா யோசிக்கணும். ஆனா வெரைட்டி யோசிக்கூடாது. செய்யல பத்தியா செய்யல பத்தியா அப்படி உட்காந்து. சரியா? அப்ப
தமிழ் ஏறிக்கொண்டே போக வேண்டும். எது அப்படின்னா புதிய புதிய உண்மை, புதிய புதிய சிந்தனை, புதிய புதிய கருத்து ஆகியவை எல்லாம் தமிழ் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று பாரதி முழங்குவதன் காரணம் எதை சொல்கிறார்னா மொழி பற்றை சொல்வது. அடுத்த பாப்பா, தம்பி நான் ஏது செய்வேனடா. ஏன் சொல்றாரு? தம்பி நான் ஏது செய்வேனடா. ஏன் நான் இங்க வந்திருக்கேன்னா நீ தான் ஏதோ பண்ணணும், சரியா? என்னுடைய கடிதம் எழுதும் போது கூட என்னுடைய சிந்தனை முழுக்க தமிழ்நாட்டை சுற்றியே வளம் வந்து கொண்டிருக்க. என்னுடைய இடத்தில் இருந்து என் தமிழ் மொழியை, என் தாய்நாட்டை நீ காப்பாய் என்று நினைத்து கடிதத்தை வழங்க, சரியா? என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை அங்கு இருக்கிறான் என நான் நம்புகிறேன். தம்பியே கடிதத்தை எழுதுகிறேன் அப்படின்னு அதான் சொல்றான். தம்பி நான் ஏன் செய்வதை இவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா? இவ்வளவு பெரிய வருத்தம். அம்மா ஊர்ல இருக்கிறா, பையன் அயலாத்துல இருக்கிறா, அம்மா குழந்தை சரியில்லை, பையன் சொல்லுறான், அம்மா சொல்லுறா எனக்கு குழந்தை சரியில்லை, பையன் என்ன சொல்லுவான்? அம்மா நான் ஏது செய்வேன் நினைக்கிறான். ஏன் இல்லையே, என்னால என்ன செய்ய முடியும்? மரணத்துக்கு வேணும் பணம் இருக்க முடியும் இல்லையா? அம்மா செத்து போயிட்டான். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சரியா? ஏன் அப்பா நாகரிகம்ங்கிற ஒரு மோகத்துல நம்ம எல்லாம் நாசமாகி போய் கொண்டிருக்கிறோம். நாகரிகம் அதான் கவிதை, அழகிய கவிதை இருந்தான். அம்மா என்பது போல் அன்புள்ள அம்மா அவ்வளவு எழுதலாம். அதை படிக்க எழுத அம்மா எழுதலாம் அன்புள்ள மகனுக்கு அப்படின்னு. அன்புள்ள மகனுக்கு ஆசைகள் ஒரு கடிதம் அப்படியா? இல்ல, அன்புள்ள மகனே என்னை நீ இமெயிலில் தேடிக் கொண்டிருக்கும் நேரம், இமெயில் ஜிமெயில் அதுதான். மகனே என்னை நீ இமெயிலில் தேடிக் கொண்டிருக்கும் நேரம் என்னை மொய்த்த சேர் உன்னை வந்து சேரும். என்னுடைய கடிதம் வருதா இல்ல என் அம்மா மகனே நலமாக இருக்கிறாயா அப்படின்னு கைக்குடி செய்தி நீ தேடிட்டு இருப்ப. ஆனா என் உடம்புல மொய்ச்சிட்டு இருக்கோம், நான் செத்து போய் என்னமா கிடந்திருக்கேன். மகனே என்னை நீ இமெயிலில் தேடிக் கொண்டிருக்கும் நேரம் என்னை என் மீது மொய்த்த சேர் உன்னை வந்து சேரும். முகநூலிலேயோ இல்ல வாசகர் பக்கத்திலேயோ என்னை என் வாசிப்பை தேடிக் கொண்டிருக்கும் நேரம் என் முகமெல்லாம் சிதறம் அடைந்து போயிருக்கு போதும். என் முகமே அழிஞ்சு போயிருக்கிறார். முகமில் உள்ள தசைகளை எல்லாம் கரையை அறுத்து என் எலும்பு கூட இருந்திருக்கும், சரியா? முகநூலில் என்னை தேடிக் கொண்டிருக்கும் நேரம் என் முகமெல்லாம் உடைந்து சிதறம் அடைந்து போயிருக்கக்கூடும். அன்பு மகனே ஆறுதலால் ஒரு கடிதம் அளிக்கும். அன்பு மகனே ஆறுதலால் ஒரு கடிதம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கிறேன். எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. எனக்கு கடிதம் எழுதுற பழக்கம் நம்மகிட்ட இல்லை. கடிதம் எழுதுறோமா? அப்படியே எழுதினாலும் கடிதமா எழுதுறோமா? கடிதம் முதல் எழுத தெரியுமா? எந்த இடத்துல தேதி போடணும், எந்த இடத்துல கடமை போடணும், அன்புள்ள என்ன போடணும்னு தெரியாது. அன்புள்ள ஆண் கூட அப்படின்னு சரியா? இல்லையா? இழுத்து விட்டுருவோம் இல்லையா? ஐயாவுக்கு ஆயான்னு போடுவேன், மாமாவுக்கு பூமா போடுவேன். கடிதம் எழுதும் முறை காலாவதியை போட மட்டுமல்ல, சரியா? நம்முடைய கருத்து சிந்தனைகளும் நாசமா போயிடுச்சு, சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பு சந்திப்போம்.